படைப்பாற்றல் மூலம் அலங்காரம் மற்றும் பயன்பாடு என இவ்விரண்டிற்கும் பயன்படும் வகைகளில் கைகளால் செய்யப்படும் கலைப்பொருட்கள் மற்றும் அது செய்யும் முறை குறித்து விவரிக்கும் இப்பகுதி கைவினை களஞ்சியம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களெல்லாம் கைவினை களஞ்சியம்ங்கிற பகுதியில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் இன்னைக்கு ஆர்டிஸ்டிக் பாட்ரி ட்ரைனிங் அகாடமி சார்பாகவும் தி பாம் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்தும் உங்களுக்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ ஒரு நேச்சர் அப்படிங்கும்போது அந்த நேச்சரில் பறவை எல்லாம் பார்ப்பீங்க. இப்போ அதே ஒரு யூட்டிலிட்டி பொருளாக, தட் இஸ் ஒரு சாமான் அதில் வைக்கிற மாதிரி வீட்டில் நான் ஒன்று சொல்லி கொடுக்க போகிறேன். அதை பாருங்கள். இப்போது நல்லா பிசைஞ்சு நல்லா மசிச்சு இதை கிளேயை ஏர் பபுள்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுப்போம். ஒரு பறவை அந்த மாதிரி எதாவது பண்ணணும் அப்படின்னா அதை 2 பாகமாக வெட்டிக்கணும். ஏன்னா உடம்பு ஒரு பக்கம், அப்புறம் முகம் ஒரு பக்கம். ஸோ இப்போது இதை ஒரு குட்டி வாத்துக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி பண்ண போகிறோம். வரேன். இப்போ இந்த களிமண்ணில் நம்ம முகம் பண்ண போகிறோம். இதை பாகமாக வெட்டிண்டா நமக்கு கொஞ்சம் ஈஸியராக இருக்கும் செய்யறதுக்கு. இப்போ இது முன்பகுதி பண்ணிட்டு இருக்கேன்னா, ஓகே, இந்த முன்பகுதியில் நம்ம எல்லாம் ஈக்குவலாக வரா மாதிரி பார்த்துக்கணும். இந்த சைட்ஸ்லலாம் வலது பக்கம் இடது பக்கம் ரெண்டுமே எப்படி நம்ம கை இருக்கோ அந்த மாதிரி ஈக்குவலாக வரணும். இப்போது இப்படி நம்ம நீட் பண்ணிக்கணும். நீட் பண்ணிவிட்டோம்னா நம்ம கை விரலெல்லாம் தெரியக்கூடாது. எங்கெல்லாம் பட்டுதோ நம்ம விரல் அதெல்லாம் தெரியக்கூடாது. அப்படியே அழகாக எடுத்துன்னு வாங்க. இப்படி இப்போது ஓரளவு சைட்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக சேர்த்துட்டோம். எந்த பக்கமும் விடலை. இப்போ பாருங்கள், க்ளீனாக இருக்குது. இப்போ இது ஒரு போட்டு மாதிரி இருக்குது. போட்டாகவும் செய்யலாம். இப்போ நம்ம செய்ய நம்ம கற்பனை விதம் மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று நினச்சிருக்கலாம், எண்டு பண்ணும்போது வேறு ஏதான்னு கூட நினைக்கலாம். இப்போ இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு போட்டு மாதிரி இருந்ததுனால் அழகாக ஒரு போட்மேன் பண்ணிடுங்க. அந்த போட்மேன் கையில் அதை பிடிச்சிக்கிறான், அந்த ஓர்ஸை இப்படி அப்படி பிடிச்சுண்டு ஓட்டுறான். இப்போ ஒரு ஆள் உள்ளே இருக்கான். இந்த ஆள் இந்த போட்டில் அவன் உக்காந்துண்டு அந்த பலகையில் அவன் அதை ஓட்டுறதுக்கு அட்டம் பண்ண போகிறான். போட்டுக்குள்ளே இப்படி ஒரு உட்காரத்துக்கு ஒரு இடம் இருக்கும். எப்படி போட்டு முன்ன பின்ன போயிருக்கீங்களா? நீங்களாம் போயிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி ஒரு கட்டை இருக்கும். அதில் நம்ம உட்காரத்துக்கு வசதியாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு தட்டு இருக்கும், 2 தட்டு. போட்டு பெருசாக இருக்கும், மனுஷன் சின்னதாக தான் இருப்பான். அதனால் அதெல்லாம் பார்த்துக்கணும் நம்ம. என்ன, இப்போ அவனோட கை 2 கை, இப்படி 2 கை. அந்த கையை வச்சுட்டு உடம்பையும் போடுறோம். உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் தலையை விட. ஸோ ஓகே, தெரியுதுங்களா? அவனுக்கு கேப் கூட போடலாம் வேணும்னா, ஒரு குல்லா மாதிரி போட்டுட்டு அதுவும் செய்யலாம். இப்போது அவனை உட்கார வைக்க போகிறோம். எங்கே? இந்த போட்டில். அவனோட உடம்பு
சித்த குண்டாக இருக்குங்கிறனால டபுள் லேயராக போடுறேன். ஓகே அவனுக்கு. இப்போ இவனை இங்கே உட்கார வைப்போம். இப்போ கையில் அவன் இதை பிடிச்சுண்டு இந்த ஓரை இப்படி தள்ளுறான். எப்படி அப்படி சாயிறான். தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த கையே பின்பக்கம் அப்படி வருது. ஏன்னா தண்ணியை அவன் உங்களுக்கெல்லாம் ஸ்விம்மிங் தெரியும்னா அழகாக கண்டுபிடிச்சிருவீங்க இது என்னன்னு. ஓகே, ஒன்று மேலே ஒன்று கீழே ஒரு ரோயிங். எப்படி இப்போ இது இந்தியன் போட் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்போது இந்தியன் ஃப்ளாக், ட்ரை கலர் ஃப்ளாக் போடணும் இல்லையா? இந்தியாங்கும்போது இந்தியாவில் ஆரஞ்சு க்ரீன் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஒயிட், அந்த ஃப்ளாகை போடுறோம் நம்ம. இப்போ இந்த ஃப்ளாகு இப்படி போகிறது. எப்படி சூப்பர். இப்போ அவனுக்கு கண்ணு கொடுப்போம். ஒரு மூக்கு, குட்டி மூக்கு போடலாம். என்ன மூக்கு. ஓகே, இவனுக்கு ஒரு தொப்பி. அழகா இருக்கானா இந்த தம்பி? என்ன உங்களுக்கு யாரான இந்த மாதிரி தெரிஞ்சவா இருக்காளா? பாருங்கோ, என்ன அழகா இருக்கான். என் கண்ணே பட்டுடும் போல இருக்கே. என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் ஆரம்பித்தது வேற என்னமோ செய்யணும்னு ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு பண்ணியிருக்கிறது ஒரு நேச்சுரல் சீன். இப்போ இதில் ஒரு ரோயிங் இது காமிக்கிறோம். இந்த போட்டில் அந்த ஸ்பேடு இருக்குது. அப்புறம் இந்தியா தேசப்பற்று இருக்கணும் நம்மளுக்கு. ஸோ இவன் நன்னா இப்போ சமுத்திரத்தில் போகிறான். ஆல் தி பெஸ்ட் சொல்லுவோம். இது நான் சொல்லி கொடுத்து என் ஸ்டூடெண்ட் பண்ணினது. ஆர்டிஸ்டிக் பாட்ரி ட்ரைனிங் அகாடமியில் நாங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக சொல்லி கொடுப்போம். அவங்களோட கற்பனை பிரகாரம் அவங்கவுங்க வளர்த்துக்கலாம். என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். ஓகே, வணக்கம், நன்றி.